ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் தான். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறத இந்த டைம் நான் பார்க்க போகிறது. ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல் என்ன அப்படிங்கிறதும், ஸோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இன்னும் 3 சீரிஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காத தேசம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் கண்டினியூ சீரிஸ் உங்களுக்கு புரியும். ஸோ நெட்வொர்க் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு புரியும், இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ கண்ணை கட்டி காத்துட்ட மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னாக்க இப்போ சப்ஸ்கிரைபர்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பேருக்கலாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஓஎஸ்ஐ மாடல் தான். ஸோ அதுதான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ வாட் இஸ் அன் ஓஎஸ்ஐ மாடல்? ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் மாடல் இஸ் an absolute fundamental model using in networking. This critical model prevents a framework detecting how all the network devices will send and receive input data அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஷார்ட்டாக வளவலாக குழக்கெல்லாம் பேச வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட ஏ லெவல் மாடல்ஸ் இருக்குது. அந்த ஏ லெவல் இது தான். ஸோ அப்படியே ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கிடைக்கிற இன்டர்நெட் அது எப்படி சென்ட் ஆகுது, எப்படி அது போகுது, எப்படி ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்றது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போய் சென்ட் ஆகுறது, போயிட்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் ஆனால் அதுக்குள்ள இவ்வளோ வேலை இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இதான் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கும். ஸோ செகண்ட்ஸ் கிடையாது, ரொம்ப மில்லி மைக்ரோ, அதாவது ரொம்ப நேனோ செகண்ட்ஸ் கூட நடக்கும். இதெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் டக்கு நமக்கு இன்டர்நெட் வருது, 4G 5G என்ன இது வந்தாலும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரெக்வஸ்ட் போயிட்டு வரும். அதுதான் இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்றது. கிட்டத்தட்ட 7 லெவல் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர் அப்படின்ட்டு இந்த ஏழையும் அப்படியே லைனாக ஒன்றா பார்ப்போம். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ என்னென்ன எப்படி அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிருவோம். ஸோ ஓஎஸ்ஐ மாடலோட வாட் இஸ் த ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ்ஐ மாடல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். So open connection intersection interconnection அத தப்பு சொல்லிட்டேன். ஏன் என்ன தப்பு? ஓப்பன் சிஸ்டம் தான் கனெக்ஷன் கொடுத்துட்டேனா? சாரி, ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். அடுத்தது how many layers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 7 லெவல் லேயர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 7. வாட் ஆர் த கீ டேர்ம் ஆஃப் when a pieces of information of getting a data. ஸோ ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டேட்டாவில் கெட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் டேட்டா, அதாவது ஒரே ஒரு இதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இது ஒரு நிமிஷம். ஸோ இருங்க சொல்கிறேன் புரியுற மாதிரி. ஸோ இங்கே இருக்க பாருங்க, at every individual layer travels through specific process take place, a piece of information is added to the data, which is what we will come to discuss in the upcoming task in the room. However, for now only need to understand the process is called encapsulation அப்படின்னு சொல்கிறோம். ஸோ encapsulation அப்படிங்கிற ஃபார்மேட் தான் இந்த 7 லெவல் லேயரையும் நடத்துறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது கொடுத்துட்டு encapsulation அவ்வளோதான். அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு கேட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. The application layer of the OSI model is the layer that you will be the most familiar with. This familiarity is because the application layer is the layer in which the protocol or rules are in the place information how to use send or receive data அப்படின்ட்டு. ஸோ இதான் application layer அப்படின்னு சொல்றது. ஸோ ஒரு நெட்ல இந்த மாதிரி வரும். Everyday applications such as email clients, browser or app servers browsing such as FileZilla provides a friendly graphical user interface for users to interact which data sent or receive. Other protocols like DNS, domain name server, which is how the website address is transferred into IP address கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கமெண்ட் இன்டர்ஃபேஸ்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க கஷ்டம். ஜிஓ அப்படிங்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஃபைல்ஸில்லா அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் டிஎன்எஸ் டொமைன் நேம் சர்வீஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்ளிகேஷன் லேயர், LAYE அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் கரெக்ட் தானே? இது ஒரு லேயர் ஸ்பெல்லிங் தப்போ? ஓகே, என்ன டைப் ஆஃப் லேயருங்கிறது ஜஸ்ட் அப்ளிகேஷன், அவ்வளோதான். அப்போ லேயர் வராது. ஓகே, அடுத்தது வாட் இஸ் த டெக்னிக்கல் டேர்ம் தட் இஸ் கிவன் த நேம் ஆஃப் த சாஃப்ட்வேர் தட் யூசர் இன்ட்ராக்ட் வித். ஸோ யூசர் இன்ட்ராக்ட் அப்படின்னா UGUI.
யூசர் இன்ட்ராக்ட் ஜியோ இல்லையா ஓகே. ஸோ யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரினா ஐ திங்க் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான், பட் ஆனால் அது வந்து இல்லை போல். ஸோ ஃபுல் ஃபார்ம் கொடுத்து பார்ப்போம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் கரெக்ட். அடுத்தது presentation layer. The layer 6 of OSI model is the layer in which standardization starts in the text place before, because software developers can develop any software such as email client data differently. The data still needs to be handled in the same way, no matter how the software works. The layer acts as a translator for data to and from the application layer. So the receiving computer will also understand the data sent to the computer in one format, destination from another format. For example, when you send an email, other user may have another email client to you, but the content of the email will send in the display same. Security features such as data encryption like HTTPS when visiting the secure connects in this layer. So presentation layer அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஜிமெயில் வச்சிருக்கோம். இப்போ நான் யூஸ் பண்ணுற மெயில் வந்து ஜிமெயில், இன்னொருத்தர் வந்து யாஹூ வச்சிருக்காங்க அப்படின்னா மெயிலோட சர்வர்ஸ் ரெண்டு வேற வேற இருக்கும், பட் ஆனால் வந்து மெயில் சென்ட் ஆகும். அதுக்கு தான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மெயின் பர்பஸ் வந்து நமக்கு வந்து ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர் கனெக்ஷன் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்காகவே இந்த டேட்டா வந்து நமக்கு இந்த லேயர் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு டேட்டாலையும் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாறும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து மெயிலில் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு என்கிரிப்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு இது இந்த மாதிரி மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு புரியும். ஸோ ஒரு ஹெச்டிடிபிஎஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வராது. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் போய் அவங்க ஆக்சஸ் பண்ணி ஸோ நிறைய வேலை இருக்குது. அதுதான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட ஒர்க்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் லேயரு. அடுத்தது வாட் இஸ் த மெயின் பர்பஸ் தட் திஸ் லேயர் ஆக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ஆக்ட்னா ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ standardizations. Oh, you're wrong, is correct. Yeah, that transfer data from another this layer transfer data from another format to another. Okay, so this data format translate from another layer to another. Okay, so இப்போ இந்த ஃபார்மேட் இல்லைன்னா இன்னொரு ஃபார்மேட்ல வந்து அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது வந்து டிரான்ஸ்லேஷன் இல்லை டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, RANSLATO translator கரெக்டா? எஸ் கரெக்ட். அடுத்தது செஷன் லேயர். Once the data has been correctly translated format from the presentation layer, the session layer will begin to create a connection to the other computer that the data is destined from. When a connection is established, the section is created. Whilst this connection is active, so the session layer synchronize two computers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சொன்ன மாதிரி அட்ரஸ் வந்து வேறு மாதிரி இடத்துல இருக்கும். ஸோ லேயர் 6 வந்து கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து சொல்லும் லேயர் 5 கிட்ட வந்து இது மாதிரி இது பண்ணிட்டா உங்களோட அட்ரஸ் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த லேயர் 5 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கும் அதோடது. ஸோ எல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது வந்து லேயர் 5 அப்படிங்கிறத யூஸ் ஆகும். இது வந்து என்னன்னா once the checks are in the place, the session layer will begin to driven upon the data sent in the smaller chunks of data and begin to send these chunks packets at a time. This dividing up the beneficial because it is a connection is lost. So only the chunks that we aren't seen having sent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து what is worthy of notifying session are unique, meaning that the data cannot travel over different section but in fact only cross each section in each session instant. ஸோ ஒவ்வொரு செஷனாக வந்து தனித்தனியாக போய் தான் இதை வந்து பண்ணும். அட் டைமில் எல்லா இதுக்கும் அட் டைமில் போகாது. ஸோ ஒன்றா போய் தான் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேயரில் வந்து செஷன் லேயர் செஷன் நான் கொடுக்குறேன். வாட் இஸ் த டெக்னிக்கல் டேர்ம் ஃபார் வென் அ கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அதுவும் செஷன் தான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து டேட்டா சங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன டேட்டா சங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா அதான் பேக்கெட்ஸ். பேக்கெட்ஸ். ஓகே,
அடுத்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இதுதான் வந்து டிசிபி யூடிபியோட வந்து கிடைக்கும். ஸோ டிசிபி அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், யூடிபி அப்படிங்கிறது இதுதான். ஸோ மேக்ஸிமம் வந்து டிசிபி பேக்கர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதில். ஸோ யூடிபி அப்படின்னா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது. ஸோ டிசிபி அப்படின்னா வந்து லேயர் ஃபார் ஓஎஸ்ஐ மாடல் பிளேஸ் விர்ச்சுவல் ரூம் ட்ரான்ஸ்மிங் டேட்டா அக்ராஸ் த நெட்வொர்க் அண்ட் இஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் டு கிராஸ்ப். So TCP, potentially hinted by the name, this protocol designed to reliability and guaranteed in mind. This protocol delivers a constant connection between the two devices from the amount of time it takes the data and send to receive. But not only the TCP incorporates error checking into design. Error checking is how the TCP can graduate the data set from the small chunks in session layer. So advantage of TCP guarantees the accurate of data, requires a reliable connection between the two devices. If only small chunks of data is not received, then the entire chunk of data can be used. அதாவது இப்போ சின்ன டேட்டா வந்து யூஸ் ஆகல அப்படின்னா ஃபுல் டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேபிள் சிங்க்ரனைசேஷன் டூ டிவைசஸ் டு பிரிவென்ட் டேட்டா ஈச் அதர் ஃப்ரம் பீயிங் ஃப்ளட் வித் டேட்டா. ஸோ சிங்க்ரனைஸாக டூ டிவைஸ் வந்து பேரலா ஈச் கனெக்ட் பண்ணிக்கும் ஃப்ளட் வந்து தடுக்கிறதுக்காக. as slow connection can be bottleneck another devices as the connection will be reserved on the receiving computer to the whole time. ஸோ சில ரிசீவ் ஆகாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆஃபன்ஸ் எல்லாமே அப்படிதான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு பேக்கெட் வந்து சென்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஃபைனல் பேக்கெட் இப்படி இருக்குன்னா ஸோ ஒவ்வொரு பேக்கெட் 1, பேக்கெட் 2, 3, 4 அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ அதனால ஒரு பேக்கெட் மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து கரெக்டாக வந்து பிக்சரும் டவுன்லோட் ஆகுது. அதே மாதிரி தான் ஃபைல்ஸும் வந்து டவுன்லோட் ஆகுது. ஆனால் யூடிபி அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ நடுவில் ஒரு பேக்கெட் மிஸ் ஆனாலும் அந்த பேக்கெட் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வர பேக்கெட் வர மாதிரி வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிபி அப்படின்னா எல்லா பேக்கெட் சேர்ந்து பிக்சர் மாதிரி வரும். யூடிபி பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் சென்ட் ஆனாலும் அந்த பாக்கெட்டுக்கான இமேஜஸ் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ படத்தை வந்து நம்ம ஒரு படத்தை டொரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டொரண்ட்ல வந்து அந்த எல்லா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆனால் வந்து ரிசீவ் பண்ண முடியும். பட் ஆனால் பாதி பேக்கெட் ரிசீவ் ஆகல அப்படின்னா பாதி வரைக்கும் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் கட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். சில பேக்கேஜ் வந்து சென்ட் ஆகும், சில பேக்கேஜ் சென்ட் ஆகல அப்படின்னா யூடிபியில் சென்ட் ஆன பேக்கேஜ் வச்சு அது யூடிபி வந்து ஆட்டோமேட்டிக் கேப்சர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் நிலவை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். இந்த லேயர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லேயரோட பேர் ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் லேயர். ஸோ பார்த்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் வாட் டஸ் த டிசிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டிசிபியோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு. ஸோ ஐம் சாரி. ஸோ த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம் நம்ம. அப்படியே கீழே வந்துட்டு ஸோ இதை வந்து இங்கே டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். அடுத்து யூடிபி டிரான்ஸ்ஃபர். ஸோ யூடிபியோட ஷார்ட் ஃபார்ம் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். அதுவும் இங்கே இருக்கா ப்ரோட்டோகால். அடுத்தது வாட் ப்ரோட்டோகால் கேரண்டி தட் அக்யூரசி ஆஃப் டேட்டா. ஸோ என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து என்ன டைப் ஆஃப் அக்யூரேட்டாக ஸோ கரெக்டாக வருது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து டிசிபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ டிசிபி வந்து ஃபுல்லாக வந்தால் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும், இல்லை கண்டிப்பாக ஒர்க் ஆகுது டிசிபி. அடுத்தது பேக்கெட் பாதி வந்தாலும் சரி வரட்டும் சரி நமக்கு ரிசல்ட் தருது யூடிபி. நான் சொன்ன மாதிரி அடுத்தது வாட் ப்ரோட்டோகால் வுட் பேன் அப்ளிகேஷன் சச் அஸ் அன் இமெயில் கிளைண்ட் யூஸ். ஸோ டிசிபி தான் வந்து இமெயிலில் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா இது சென்ட் ஆகலன்னா இமெயில் வந்து கண்டிப்பாக போகாது. வாட் வுட் an application downloads the file use அப்படின்ட்டு. ஸோ யூடிபி சாரி அப்ளிகேஷனா டிசிபி. ஸோ டிசிபி அப்ளிகேஷனில் பண்ணுறதுக்கு தான். அடுத்தது வாட் ப்ரோட்டோகால் வுட் an application streams யூஸ். ஸோ யூடிபி. ஸோ அதான் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு யூடிபி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நெட்வொர்க்கு. ஸோ நெட்வொர்க் பற்றி சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி நிறைய செஷனில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க் வந்து ஒவ்வொரு மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்லையும் கான்ஃபிகரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து நெட்வொர்க்கில். ஸோ ஒன்றொன்னா வந்து ஒவ்வொரு பேக்கெட்ஸும் சென்ட் ஆகும். ஸோ ரவுட்டர் மூலயமா வந்து சென்ட் ஆகும், இல்லை வந்து ரவுட்டர் வந்து சுவிட்சஸ் சென்ட் ஆகும். சுவிட்சஸ் வந்து மல்டிபிள் பேரல் டிவைஸ் கனெக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நெட்வொர்க் அப்படின்னு நம்ம கொடுப்போம். என்ன நெட்வொர்க் அப்படிங்கிறது வெல் பேக்கெட்ஸ் டேக் மோஸ்ட் ஆப்ஷனல் ரவுட்டிங் டேட்டா ஆக்சஸ் டு நெட்வொர்க். எஸ் ஆமாம், கண்டிப்பாக நிறைய ரேட் ஆகும். வாட் இஸ் த அக்ரோனிம் ஆஃப் த OSPF அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு இங்கே ஆன்சர் இங்கேயே இருக்குது. ஸோ ஓப்பன் ஆர்
D open shortest path first. அடுத்தது what does the mean RIP mean RIP னா routing information protocol. ஸோ routing information protocol routing information எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ routing information protocol. What type of address or detail இந்த லேயர்ல வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து இது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டைப் டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அதுதான் வந்து நெட்வொர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஐபி அட்ரஸ் ஓகே ஏன் ஐபி அட்ரஸ் வர மாட்டேங்குது. ஓகே ஐபி அட்ரஸஸ் கரெக்டா ஐபி அட்ரஸஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து data link layer. The data link layer forces a physical addressing or transmission receive packet from the network layer, identify the IP address from the remote computer and adds the physical MAC address addressing to the receiving endpoint. Inside every network enabled computer network interface which comes with a unique MAC address it identifies. MAC address is set by the manufacturer and literally burned it into a card. They can be changed. Also, they can be spoofed when the information is sent across the network. It's actually a physical layer that identifies the exact information. Actually, this is a data link layer transportation to form அப்படின்ட்டா suitable for transmission. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ டேட்டா லிங்க் லேயரில் வந்து நெட்வொர்க் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஸ்பூஃப் பண்ணுறது மேக் அட்ரஸ் வந்து கொடுக்குறது எல்லாமே டேட்டா லிங்க் இருக்குது. ஏன்னா அந்த அட்ரஸ் கிடச்சதுக்கப்புறம் மேக் அட்ரஸ் அதாவது சொல்கிற மாதிரி தெரு நேமில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து ஸோ கொடுக்குறதா வந்து டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த லேயரோட பேர் வந்து டேட்டா லிங்க். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த பீஸ் ஆஃப் த ஹார்ட்வேர் நெட்வொர்க் மேனேஜர்னா மேக் மேக் இல்லையா. ஸோ அப்புறம் வந்து நெட்வொர்க் ஐ திங்க் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஐ திங்க் ஸோ தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆமாம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அடுத்து ஃபிசிக்கல் லேயர்னா இது அந்த கேபிள்ஸ் தான் வந்து ஃபிசிக்கல் லேயர் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் கம்ப்யூட்டர் தெரிஞ்ச நம்பர்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அது மட்டும் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த நெட்வொர்க் நம்ம வந்து கனெக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ தான் ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு சொல்றது டேட்டா கேபிள் ஃபிசிக்கல் லேயர். அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த நம்பரிங் சிஸ்டம் தட் இஸ் போத் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி நம்பர்ஸ். ஓகே பைனரி. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேபிள் தட் ஆர் யூஸ் டு கனெக்ட் டிவைசஸ். ஸோ இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு இது என்ன கேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஈத்தர்நெட் கேபிள் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் வந்து இது வேறு மாதிரி இவங்க கொடுப்பாங்க. ஸோ ஈத்தர்நெட் கேபிள் கரெக்ட். அடுத்து ஓஎஸ்ஐ மாடல் கேம். ஓகே so 19 seconds. Can you escape the OSI model Dugan? Climb the levels in the correct order to escape the Dugans and reveal the flag. Can you beat ourselves? Stop the 19 seconds. Okay. So beat பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அது இது பண்ணி பார்ப்போம். ஓகே ஸோ ப்ளே பண்ணி பார்ப்போம். physical layer to physical layer. ஓகே இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே ஓகே எனக்கு இது கொஞ்சம் கஷ்டம், இது கொஞ்சம் புரியல. திரும்பி போயிடலான்னு பார்ப்போம். Our hacker has been locked in the Drugan. There's only chance to freedom is by choosing the correct path based on the OSI model. Use your cursor keys to move left or right, the space bar to enter. Okay. So physical layer. Okay. Okay, physical layer.
down arrows 5. Okay, physical space bar. Okay, space bar உள்ள போகும். Okay, physical layer, data link layer, அப்புறம் வந்து I think network layer. ஆமா, network layer, அடுத்து transport layer, அப்புறம் வந்து session layer, அப்புறம் presentation layer, அதுக்கப்புறம் application layer. Well done, 64 seconds. Okay, ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றங்காட்டி நமக்கு இப்படி இருக்குது. பட் இன்னொரு டைம் விளாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எடுத்துடும். ஏன்னா டக்குன்னு மறந்துட்டு எந்த கீ யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஓகே, கரெக்ட். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ அடுத்தது வந்து பேக்கேஜ் அண்ட் ஃப்ரேம்ஸ் அண்ட் ரூம்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. ஸோ அது முடிச்சிருவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட நமக்கு முடிஞ்சு. ஸோ அடுத்தது நான் சொன்ன மாதிரி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 53% முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த பேக்கேஜ் அண்ட் ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் நெட்வொர்க் தான். ஸோ முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் லேயர் ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஹவு த வெப் ஒர்க்ஸ். ஸோ இந்த மாதிரி தனித்தனி லேயர்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது உள்ளதை கண்டிப்பாக கமெண்ட் நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான் யாழ். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.